This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸோடு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். வேலையை காட்டிய ரோட்வைசர் நாய் ஓனர் அம்மாவையே பாய்ந்து குதிரை எடுத்தது. மதுரை திருமங்கலத்தில் பரபரப்பு. ஆசையாக வளர்த்த நாயை உரிமையாளரை பாய்ந்து கடித்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட பெண் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். மதுரை திருமங்கலத்தில் இந்த பதபதைப்பு சம்பவம் நடந்துள்ளது. ராட்வீலர் நாய் என்பது ஜெர்மனியை சேர்ந்த ஒரு வீட்டு நாய் இனமாகும். இது நடுத்தர அளவில் இருந்து பெரிய உருவம் கொண்டது. இதன் மேல் தாடையில் 22, கீழ்த்தாடையில் 20 என கத்தரிக்கோல் வடிவில் பல்வரிசை அமர்ந்திருக்கும். மற்ற நாய்கள் ஆவேசமாகி கடிக்கும் வேகத்தை விட இந்த ராட்வைஸ்லர் நாய் கடிக்கும் வேகமும் தீவிரமும் அதிகமாகும். அதாவது ராட்வைலர் நாய் கடித்தால் மனிதர்களின் கை எலும்புகளை நொறுங்கி விடுமாம். வீட்டில் இதை யார் வளர்க்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் உணவு தர முடியும். தினமும் உணவு தரும் ஒரு உரிமையாளருக்கே இந்த நாய் கட்டுப்படும். ராட்வைலர் நாய் இனங்கள் மிக மிக மூர்க்கமானவை என்றே கருதப்படுகின்றன. அன்று ராட்வைலர் நாய்கள் மாடு மேய்க்கும் நாய்களாக பயன்படுத்தப்பட்ட நிலையில் இப்பொழுது மனிதர்களுக்கு பல வகையில் உதவுகிறது. குறிப்பாக தேடுதல், காப்பாற்றுதல், விழியிழந்தோருக்கு வழிகாட்டுதல் போன்ற பணிகளில் மனிதர்களுக்கு உதவுகின்றன. ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் 5 வயது சிறுமியை கடித்து குதறிய இந்த இன நாய் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர்ச்சியில் உறைய வைத்துவிட்டது. அதற்கு பிறகுதான் வீட்டில் நாய் வளர்க்க வேண்டுமானால் கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்க வேண்டும் என்று மாநகராட்சி தரப்பில் அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் மதுரையில் ஒரு துயர சம்பவம் நடந்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலத்தில் ஜான்சி ராணி என்பவர் வசித்து வருகிறார். இவர் செல்லமாக ராட்வீலர் நாய் வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று திடீரென ஜான்சியை ராட்வீலர் நாய் கடித்து குதறிவிட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் ஜான்சியின் இடது கையில் பலத்த காயம் ஏற்படுத்திவிட்டது. அதாவது நாய்க்கு அருகே கிடந்த துணியை ஜான்சி எடுக்க முயற்சி செய்தாராம். அப்பொழுதுதான் நாய் பாய்ந்து கடித்து குதறி இருக்கிறது. இதனால் வலி தாங்க முடியாமல் ஜான்சி அலறி துடித்தார். அவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து நாயை விரட்டி ஜான்சி ராணியை மீட்டனர். பிறகு உடனடியாக அவரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மதுரையை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் நாய் கடித்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சுமார் 1.25 லட்சம் பேர் அனுமதிக்கப்பட்ட அதிர்ச்சி தகவல் சமீபத்தில் வெளியாகி இருக்கிறது. மதுரை பகுதியில் தெருநாய்கள் கடித்து பொதுமக்கள் பாதிக்கப்படுவதும் அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றன. எனவே மதுரை மாநகராட்சி மற்றும் மாவட்டங்களில் தெருநாய்க்களை கட்டுப்படுத்த கோரிக்கை எழுந்து வரும் நிலையில் இன்று வீட்டில் ஆசையாக வளர்த்து வரும் நாயை இப்படி கடித்து குதறி வைத்துள்ளது மதுரை வாசிகளை கதிகலங்க செய்திருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.